ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். விஸ்வாவசு வருஷம் மாவனி மாதம் 17/8/2025 16/9/2025 வரலும் உண்டான நாட்கள். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் ஒரு ராசியாக பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்து இருக்கார். அதாவது இந்த மாதம் பார்த்தாலேனா விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 17/8/2025 16/9/2025 வரலும் உண்டான காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம். இந்த மாதத்தில் விருச்சிக ராசி அன்பருக்கு பார்த்தாலேனால் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். வருஷ கிரகம் 4ஆம் இடத்துல இருக்கார். வக்கர கதியிலையும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உடல் நிலையில் பிரச்சனை வரும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதோடு குருவின் பார்வை இந்த 4ஆம் இடத்துல உழறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு போயிடுறார். 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறார். தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்குறது விசேஷம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சிலும் நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் அதாவது சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடம் போயிடுறார். ஒரே வாரத்திலே போயிடுறார். இது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாள் கண்டிப்பாக வெளிநாடு போய் படித்து வரக்கூடிய வாய்ப்புகள், எந்த யூனிவர்சிட்டி பார்க்குறாலோ அது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் தந்தையின் மூலியமாக பொருள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்துல போகும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா இவரே 8-11 அதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலத்திலிருந்து வியாபாரங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரியன் இருக்கார். திக்பலம் பெற்றிருக்கார். ஆட்சி பலம் பெற்றிருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கும். சொந்த தொழில் போன்றவாடுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உங்களுடைய கீழ் படிந்து வேலை செய்பவர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கார். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கும்பொழுது மூத்த சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் புதிய கடன் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய கடன் மூலியமாக உங்களுடைய லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சொந்த தொழிலில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய மாற்றங்கள் தொழில்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் உங்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம காலம் வருது. சந்திராஷ்டமம் அப்படின்றது இந்த வாட்டி 2 இதில் வருது. 14/9/2025 15/9/2025 இந்த 2 நாட்களும் சந்திராஷ்டம். அதை தவிர 18/8/2025 20/8/2025 வரலும் உண்டான காலகட்டமும் சந்திராஷ்டமமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டை அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுங்க. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் இருக்கும். இருந்தாலும் அலைச்சல் இருக்கும். உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. படிக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.